டேட்டூன்றது ஒரு ஆர்ட். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் ஆஃப் ஆர்ட் நாலேஜ் இருக்கணும். சும்மா ஏதோ மிஷினை எடுத்தவங்களாம் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. ஓகே, டேட்டூ மிஷினை போட்டால் டேட்டூ ஆர்டிஸ்ட், ஒரு 10க்கு 10 டேட்டூ கடையை போட்டால் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். அப்படி இல்லை. என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு பண்ணணும், இதுலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்ஸு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அவங்க கொண்டு வர டிசைனில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணான்னு பார்ப்போம். அந்த டிசைன் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். அது ஃப்யூச்சரில் என்ன எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக முறைப்படி பண்ணாதான் ஒரு டேட்டூன்றது 15 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சு இட் லுக் ப்ராப்பர். நார்மல் டேட்டூ மாதிரி இல்லாமல் லைக் இட் ஷுட் பி லைக் a symbol for me. லைக் a symbol. ஸோ டிசைன் பண்ண சொல்லியிருக்கேன். சென்னையிலேயே ஒரு பெரிய பெரிய டேட்டூ ஒர்க் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட்னா நான் ஒண்டி தான். மோர் தென் 10 lakhs டேட்டூ கிட்ட பண்ணியிருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு பென்சில் அண்ட் ஷார்ப்னர் தான் கொடுப்பேன், ரப்பர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ரப்பருன்ற ஒரு எலிமெண்ட் உனக்கு இருந்ததுன்னா உனக்கு அழிக்க தான் தோணும். டயபெட்டிக்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எதனா லைக் இருக்குதான்னு கேட்போம். நிறைய பேர் நாங்கள் இங்கேருந்து அனுப்பியிருக்கணும் டேட்டூ பண்ணாமலே. பட் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்டே வருவாங்க, எங்கேயோ டேட்டூ போட்டு இச்சிங் ஆனது, அலர்ஜிக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ இது எதனால் வருது? எண்ட் ஆஃப் த டே எல்லா டேட்டூக்குமே ஒரு சொல்யூஷன் ஹைஜீன் இல்லாமல் பண்ணுறதுனால தான் அந்த டேட்டூ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயினான ஒரு ரீசன். எக்ஸ்பைரியான இங்க்ஸ் நம்ம ஊரில் நிறைய யூஸ் பண்ணுறதா நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸுங்க அதுதான். மாலை முரசு வைப் பிரசன்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக சரி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒருத்தர் டேட்டூவோடைய பெருமையை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போய் உலகம் எங்கேயும் போய் சேர்த்தவர். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்து நிறைய பேர் டேட்டூ போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நிறைய பேர் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டூ ஆர்டிஸ்டாக இருக்காங்க. டேட்டூவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சரி, எல்லா சந்தேகங்களும் சரி இந்த இன்டர்வியூவில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரகுகுமார் இருக்காரு, மோஜோ தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மோஜோ சார் நம்ம வெல்கம் பண்ணலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்க கூட இருக்கிறது இந்த வைப் வந்து செம்மையா இருக்கு. தேங்க்யூ. எஸ், ஃபர்ஸ்ட் இப்போ காம்படிஷன் வின் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருந்துச்சு? எவ்வளோ டஃபாக இருந்தது? இது காம்படிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறேன். ஸோ இந்தியாவிலேருந்து இது போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா இன்டர்நேஷ்னலில் நம்ம போய் ஒரு காம்படிஷன் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் நம்ம அடாப்ட் பண்ணோம், அங்கே எல்லாமே நர்வஸாக இருக்கும், அந்த எல்லாமே புதுசாக இருக்கும். ஏன்னா இதே நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற ஸ்டேட்டாக இருந்தால் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அங்கே போகும்போது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை சமாளிச்சோம். ஏன்னா புது ஊர், ஸோ டிஃபிகல்ட்ஸாக இருக்கும். அங்கே நம்மளுக்கு கேன்வாஸ் தேவைப்பட்டது. அண்ட் தென் ஏறக்குறைய ஒரு 30 கண்ட்ரிலேருந்து ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்கினாங்க. லைக் யூஎஸ், இட்டாலி, ரஷ்யா, அந்த மாதிரி. இந்தியா சார்பாக நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட நோக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு போகணும், அண்ட் தென் வின் பண்ணுறோமோ இல்லையோ செகண்டரி. ஸோ நம்ம என்ன ஒரு ஐடென்டிட்டியோடு வந்தோமோ அந்த ஐடென்டிட்டியை பில்ட் பண்ண தான் போனோம். போன இடத்துல இட் வாஸ் வெரி குட். நிறைய லைக் சப்போர்ட்ஸ் கிடைச்சிது. அந்த ரெகக்னேஷன் அங்கே கிடைச்சிருக்கும்ல, அங்கே கிடைச்சதுக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? லைக் அங்கே பொறுத்த வரைக்கும் டேட்டூன்றது இந்தியா தாண்டி இல்லை, மற்ற ஊர்லலாம் டேட்டூவை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் தே ஆர் டெவலப்பிங். ஸோ மலேசியான்றது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ அங்கே இருக்கிற கூச்சிங்ன்றது ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைப் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன், அங்கே இருக்கிற ஆர்ட் கல்ச்சர் மினிஸ்டரே வந்து அந்த காம்படிஷனை நடத்தினார். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னா டேட்டூன்றது ஒரு ஆர்ட். ஸோ இந்த ஆர்ட்டை வந்து எந்த அளவுக்கு பியூரான ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து டெடிகேட் பண்ணி இதை எந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் தான் இது மாதிரி பண்ணாங்க. நான் அங்கே போய் டேட்டூ பண்ணும் போதே நிறைய பேர் கேட்டாங்க, ஓ வா இவ்வளோ குயிக்காக நீங்கள் டேட்டூ பண்ணுறீங்க. லைக் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் தென் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே லைக் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடந்த ஒரு ஈவெண்ட். ஏன்னா இது வரைக்கும் சென்னையிலேருந்து யாருமே இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை போய் பார்த்து வின் பண்ணதில்லை. ஆக்சுவலி எனக்கே ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நான் ஏர்போர்ட்லேருந்து அது வரைக்கும் இங்கே வர வரைக்கும், அப்புறம் பார்க்குற உங்களை வரைக்கும் எவ்ரி ஒன் ஆஸ் லைக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லும் போது எங்கே போனாலும் பீப்புள்ஸ் ஆர் லைக் ஓகே இவர் தான் டேட்டூ ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல சொசைட்டி, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வந்து சொசைட்டி எந்த அளவுக்கு மதிக்குதுன்னு ஐ எம் ஜஸ்ட் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். ஓகே. ஸோ ஏன்னா அந்த டேட்டூ அப்படிங்கிறதே வந்து ஒரு அழகான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகிறதுல எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு? டேட்டூ ஆர்டிஸ்ட் இன்னைக்கு லைக் வேர்ல்டு வைட்ல இருக்கிற டேட்டூ ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ மிஷினை எடுத்தவங்கலாம் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆக முடியாது.
ஆனா நம்ம ஊர்ல ஒண்டிதான் மிஷினை தொட்டா டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். பிகாஸ் டேட்டூன்றது ஒரு ஆர்ட். ஸோ இது வந்து காலகாலமா ட்ரெடிஷ்னலா ட்ரைபுங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்தது. ஸோ டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட அப்டேட்டுங்களை மாத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து டேட்டூ இண்டஸ்ட்ரியை நோக்கி வராங்க. எதனாலனா வி கேன் மேக் மணி ஈஸிலி அண்ட் தென் இது ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ். பட் டேட்டூன்றது அப்படி இல்லை. டேட்டூன்றது ஒரு ஆர்ட். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாலேஜ் ஆஃப் ஆர்ட் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி காம்படிஷனில் போயிட்டு ஒரு ரெகனைஸ் ஆக முடியும். அண்ட் தென் உங்களோட காலரை நீங்கள் தாராளமாக தூக்கிட்டு ஓகே ஐ எம் அ குட் ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியும். நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னா பிகாஸ் ஐ ஹேவ் அ குட் பேக்ரவுண்ட் ஆஃப் ஆர்ட் நாலேஜ். நான் கற்றுக்கின விதம் வேறு, நான் வளர்ந்த விதம் வேறு. நான் என்னோட சொசைட்டிக்கு என்னோட ஊருக்கு நான் என்னோட ஆர்ட்டை எந்த அளவுக்கு ப்ரொசீட் ஒரு டெலிவரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா ஓகே டேட்டூ மிஷினை போட்டால் டேட்டூ ஆர்டிஸ்ட், ஒரு 10க்கு 10 டேட்டூ கடையை போட்டால் டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். அப்படி இல்லை. பட் இங்கே வரவங்க டேட்டூனா என்ன டேட்டூ பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு பண்ணணும், இதுலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்ஸு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். வெறும் டேட்டூவை பற்றி தெரிஞ்சிக்காம நிறைய ஸ்கின்ஸுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டேட்டூன்றது வயசு வித்தியாசம்லாம் தேவையில்லை. உங்களுக்கு 18 வயசுலேருந்து தான் வி டூ ஸ்டார்ட் டூயிங் டேட்டூயிங். அண்ட் தென் இட்ல எண்ட்லெஸ். நான் வந்து நிறைய பேருக்கு டேட்டூ போட்டிருக்கிறேன். அபவ் 88 போட்டிருக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ கிரேஸ். எல்லாருக்குமே டேட்டூ போடணும்னு ஒரு ஆசை. பட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கெட் சேஃப். அந்த டேட்டூ கல்ச்சர், அந்த டேட்டூடைய தீம் இருக்குல்ல, எப்படி அது டேட்டூ அப்படிங்கிறது உருவாகுது? அந்த காலத்துல எதுக்கு டேட்டூ போடுவாங்கன்னா நம்ம உடம்புல ஒரு ஃபாரின் பாடி போகுது. ஸோ அந்த ஃபாரின் பாடி கூட இம்யூன் ஃபைட் பண்ணும். லாஸ்ட் லாங் வரைக்கும் இம்யூன் ஃபைட் பண்ணும். ஸோ அந்த இம்யூன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் டேட்டூன்றது நம்மளோட பாடிக்குள்ள வந்தது ஃபர்ஸ்ட். அந்த காலத்துல வந்து நிறைய மெத்தியாலஜிஸ்லாம் இருந்தது. ஓ டேட்டூ போட்டா இது வராது, டேட்டூ போட்டா அது வராது. நிறைய பேர் இங்க பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எப்படி வந்ததுன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபர்ஸ்ட் டேட்டூன்றது ஆப்வியஸ்லி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் மூலியமாக தான் இது எல்லாமே வரும். வாட் எவர் பிஸ்னஸ் இஸ் கம்மிங் டு த வேர்ல்ட் எல்லாமே ஸ்ட்ரீட் மூலியமாக தான் ட்ரையலில் வரும். ஸோ நம்ம ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் மெரினா பீச்சு அந்த மாதிரி ஸ்ட்ரீட் அந்த சைட்லேருந்து தான் வந்தது. நாங்கள் அதுலேருந்து எப்படி எங்களை ப்ரொஃபஷ்னலாக மாற்றிக்கணும்னு தான் நாங்கள் முடிவு பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போது மெரினா பீச்லேயும் கடை இருக்குது, நாங்களும் கடை வச்சிருக்கிறோம். நாங்கள் அவங்கள டாமினேட் பண்ண மாட்டோம், அவங்கள பற்றி தப்பாக சொல்ல மாட்டோம். பிகாஸ் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு தே ஆர் சர்வைவிங். அவங்களோட வயிற்று பழப்புக்கு சம் வாட் தே நீட் டு டூ. எண்ட் ஆஃப் த டே யாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எஜுகேட் பண்ணாதான் தே வில் ஆல்சோ கெட் சேஞ்ச், ரைட்? ஸோ என்னால் ஒருத்தனால இதை மாற்ற முடியாது. தே நீட் டு லிசன் வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு. ஃபர்ஸ்ட் மெயின் திங் மெரினா பீச் இஸ் அ கமர்ஷியல் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு. ஸோ நீங்கள் மெரினா பீச்சுன்னு இல்லை, நீங்கள் கோவா எந்த கண்ட்ரி போனாலும் சரி எவ்ரி ஒன் ஹாவ் அ சேம் ப்ராப்ளம்ஸ் தான். தாய்லாந்து அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் மக்கள் நீட் டு நோ தட் வாட் இஸ் குட், வாட் இஸ் நாட் டு குட். ஸோ நீங்கள் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு கேர் பண்ணி ஒருத்தவங்க டேட்டூ போடுவீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? Okay, see the first thing is care என்றது we think they are our family first thing. So எங்களை பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கிறது லாஸ்ட். ஃபர்ஸ்ட் வாட் தே நீட் டு கெட் இட் டன். அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். அவங்க கொண்டு வர டிசைனில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அந்த டிசைன் அவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்ப்போம். அந்த டிசைன் அவங்களோட ஸ்கின்னுக்கு என்ன கான்ட்ராஸ்டில் பண்ணணும்னு பார்ப்போம். அது என்ன காம்போசிஷனில் பண்ணால் நல்லா இருக்கும் தெரியும். அது ஃப்யூச்சரில் என்ன எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மொத்தமாக முறைப்படி பண்ணாதான் ஒரு டேட்டூன்றது 15 இயர்ஸோ 10 இயர்ஸோ கழிச்சு இட் லுக் ப்ராப்பர். இப்போ எங்ககிட்ட நான் வந்து ஆப்வியஸ்லி மோர் தென் 10 lakhs டேட்டூ கிட்ட பண்ணியிருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். சின்ன டேட்டூ பெரிய டேட்டூலாம் சேர்த்துட்டு டோட்டலாக ஒரு மோர் தென் 10 lakhs கிட்ட பண்ணியிருப்பேன். ஸோ என்கிட்ட வந்த கிளைண்ட்ஸுங்க இது வரைக்குமே நான் பண்ண பெரிய சென்னையிலேயே ஒரு பெரிய டேட்டூ ஒர்க் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட்னா நான் ஒண்டி தான். ஏன்னா என்னோட பேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஐ எம் டூயிங் த பெஸ்ட் அண்ட் தென் லாங்கஸ்ட் பீஸ் எவர் டன் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் நாலேஜ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் இதுக்கு முன்னாடி டேட்டூ நாலேஜ் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய டேட்டூ போட போனோன்னா நீங்கள் எங்கே போவீங்க? ஆப்வியஸ்லி கோவா, தாய்லாந்து அந்த மாதிரி தான் போவீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு கலையை வந்து சின்சியராக டெடிகேட் பண்ணி பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் போட்ட டேட்டூலேயே அது மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஒரு டேட்டூ அப்படின்னு? நான் போடுற டேட்டூ எல்லாமே டிஃபிகல்ட்டான, எல்லா கிளைண்ட்ஸும் அப்படி தான் கேட்குறேன். ஆமாம், ஏன்னா கம்பேரிட்லி டேட்டூவில் மெயினான ரோலை ப்ளே பண்ணுறதே ஸ்கின்னு தான்.
ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டு பண்ணாதான் அந்த டேட்டு வந்து நல்லா டார்க்காக ஹீலான பிறகு டேட்டு ஆஃப்டர் டேட்டுக்கும் அது நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நார்த் இந்தியனில் டேட்டு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, சவுத் இந்தியனில் டேட்டு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் சவுத் இந்தியனில் இந்த மாதிரி ஸ்கின்னில் இந்த மாதிரி ஒரு ரியலிசம் ஹைப்பர் ரியலிசம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அதில் நான் ஒருத்தன். ஏன்னா ஃபேராக இருக்கிற ஸ்கின்ல நம்ம என்ன வேணா டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம், அது ஹீல் ஆச்சுனாலும் நல்லா தெரியும். ஆனால் டஸ்கியாக டார்க்காக இருக்கிற ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் இப்படி தெரியும்னா அந்த எக்ஸ்பர்டிஸ் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரொஃபஷனலிசமாக எடுத்து கேர் பண்ணி பண்ணணும் அந்த ஒர்க்கை. அதை லவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அந்த லவ் அந்த டேட்டு மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கணும். அது எப்படி வருது எல்லாத்தையும் பார்க்கணும். அண்ட் தென் நாங்கள் அது எல்லாமே A to Z பார்ப்போம். டேட்டு போட்டது வரைக்கும் இல்லை, எங்ககிட்ட ரிப்பீட்டடான கிளைண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எங்ககிட்ட ஒரு டேட்டு போட்டவங்க திருப்பி வருவாங்க. ஏன்னா ஒரு டேட்டு போட்டு அது நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா திருப்பி அந்த டேட்டு கிளைண்ட்ஸ் இங்கே வரவே மாட்டாங்க இல்லையா. எங்ககிட்ட அது ரிப்பீட்டடாகவே வராங்க. ஏன்னா தே ஆர் லைக்கிங் அஸ். ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை நீங்க பண்றது? என்னோட ட்ரைனிங் செக்ஷனே வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆப்ஷனை தான் வச்சு பண்ணுவோம். ஏன்னா நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு பென்சில் அண்ட் ஷார்ப்னர் தான் கொடுப்பேன், ரப்பர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ரப்பருன்ற ஒரு எலிமெண்ட் உனக்கு இருந்ததுன்னா உனக்கு அழிக்க தான் தோணும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணலையா உனக்கு ஈஸியாக மைண்ட் வந்துடும். ஸோ நீ ஸ்டார்டிங்லேருந்தே எங்களோட ட்ரைனிங் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா we don't give rubber to erase. ஸோ பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஒரு லைனையும் ஒரு மெத்தடையும் நீ நுணுக்கமாக யூ நீட் டு சிட் அண்ட் லவ். நாங்கள் வந்து 24 hours ஒர்க் பண்ணுவோம். எதனாலனா we take lot of time, patience and then like a lot of energy for that. அந்த ஹார்ட் ஒர்க் எங்கள் மேலே அதிகமாக நாங்கள் ப்ரெஷர் போட்டு அந்த டேட்டுவை எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம். ஒன்ஸ் தப்பாச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது. தப்பு நடக்காமல் எங்கேயுமே இருக்காது. தப்பு ஆகலாம், சில இடத்துல தப்பாகலாம். அந்த தப்பை பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்டாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தது, கிரியேட்டிவிட்டி மேலே ஒரு டிசைன் மேலே கிரியேட்டிவிட்டி இருக்குது, ஒரு டேட்டூவில் தப்பாச்சுன்னா அதை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். டேட்டூ அப்படின்னும் போது நம்ம டேட்டூ போட்டால் ஏன் ஒரு சில ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது? அந்த இடத்துல ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, டேட்டூ போட்டு உங்களுக்கு சில ஒர்க்ஸ்லாம் கிடைக்காதுன்னா நீங்கள் போடுற டேட்டூவோட விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அண்டர் ஏஜ் டேட்டூ பண்ணவே மாட்டோம், above 18 தான் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் டூயிங் a tattoo under age you need to bring your parents-னு சொல்லுவோம். ஏன்னா 18 வயசுல நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் இதை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுதான் ட்ரீம்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மெத்தடாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போது நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் போக முடியாது. சரி, இப்போ டேட்டூன்றது நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் தென் கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் அ பாடி ஆர்ட் அண்ட் தென் இது ஒரு ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ எல்லாருக்குமே இது தேவைப்படுறதுன்னா அவங்கள பியூட்டியாக காட்டிக்கிறதுக்கு they are choosing this tattoo. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸு லைக் ஜட்ஜ் நீங்கள் படிக்க போகிறீங்க, எக்ஸாம்ஸ்லாம் பண்ணுறீங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி டேட்டூ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போதே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் இந்த மாதிரி பிளேஸில் விசிபிளாக இருக்கிற இடத்துல டேட்டூ போடாதீங்க. சரி, எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஆசை தானே, போடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்விசிபிளாக இருக்கிற ஸ்பாட்டில் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டான பொசிஷனில் வந்த பிறகு யூ கேன் கெட் இட் டன். நிறைய போலீஸ்காரங்க லைக் அந்த மாதிரி நிறைய லைக் அஃபிஷியலான பீப்புள்ஸ் எங்ககிட்ட டேட்டூ போட்டுருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? அண்ட் அஸ் அ கிளையண்ட்டாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் டேட்டூ போடும்போது? இப்போ வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்குறேன். எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸால் தான் கற்றுக்கினேன். வாய் வழியாகவும் லைக் ரிட்டனாகவும் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸால் தான் கற்றுக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட வரும்போது அவங்களோட சோர்ஸை பார்ப்போம். அவங்க என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். அண்ட் தென் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே கேட்போம். எல்லாம் கேட்கணும். ஆமாம், கேட்கணும் ஆப்வியஸ்லி. இப்போ நாங்கள் வந்து ஒரு 30 to like 40 இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ எங்களுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குவோம். இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரியும், ஓகே இவர் ஹெல்த்தியாக இருக்கிறாரு. இருந்தாலுமே நாங்கள் அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம், உங்களுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, above 50 above 40 இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குதான்னு கேட்போம். டயபெட்டிக்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எதனா லைக் இருக்குதான்னு கேட்போம். அண்ட் தென் நிறைய லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கேட்போம் எத்தனை மந்த்ஸாக நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்க. நிறைய பேர் நாங்கள் இங்கேருந்து அனுப்பியிருக்கணும் டேட்டூ பண்ணாமலே. எதனாலனா டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல், ஓகே டாக்டர் சொல்லலையா பண்ணாதீங்கன்னு சொன்னார்னா ஓகே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்போ வேணால் சரியாயிட்டு திருப்பி வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டாக்டரே ஓகே சொல்கிறாரு பண்ணிக்கங்கன்னா தே பீப்புள் யூஸ் டு கம் அண்ட் தென் தே கெட் அ டேட்டூ ஃப்ரம் அஸ்.
ஓகே, அந்த நீடில்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த நீடில்ஸ், அந்த ப்ரொசீஜர், இதுல இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா? இதெல்லாம் நார்மல் பர்சனுக்கு தெரியாது. ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் நீடல்ஸ்னு ஒன்று இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த நீடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா நீடல்ஸுமே வந்து கம்பெனிலேருந்து ஸ்டெர்லைஸ் பண்ணப்பட்டு தான் அதை ஏர் பிளாக் பண்ணி வரும். ஸோ அந்த பேக் பிரிக்கும் போது தான் அந்த ஏர் பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா நீடல்ஸுக்குமே எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குது, எல்லா இங்க்ஸ்க்குமே எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் ஒரு சைனா கம்பெனியோட ஸ்பான்சர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ எனக்கு நீடல்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனி கொடுத்துருந்தாங்க ஒரு சீசனில். ஸோ அந்த மாதிரி நீடல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ லைக் ஒரு கார்ட்ரேஜ் நீடல்னு சொல்லுவோம். இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, எதுவுமே எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா, டேட்டூவோட நீடல்ஸ் காஸ்ட் வந்து 50 ருபீஸ் தான். ஒரு இங்கோட வேல்யூ 50 ருபீஸ் தான். எல்லாமே மொத்தமாக ஒரு டேட்டூ இவ்வளோ பெருசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கம்மியான காசு தான். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ வேல்யூவாக அந்த டேட்டூவை போட்டதுக்கான ஆர்டிஸ்ட்க்கு தான் நீங்கள் அந்த காசை கொடுக்குறீங்க. ஸோ இது நீடல்ஸை செக் பண்ணோம், இங்க்கை செக் பண்ணோம், சானிடைஸ் பண்ணியிருக்கிறாங்களா செக் பண்ணோம். அந்த ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போனோன்னே ஓகே இந்த ஸ்டூடியோ வந்து வேல்யூபிளாக இருக்குது, அட்மாஸ்பியர்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா people can get tattoo. அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட், ஓ வாவ் என்ன இது ஸ்டூடியோ எப்படி இருக்குதுன்னு சொன்னா people need to ask questions. நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெர்லைஸ் பண்றீங்க, உங்களோட ஸ்டூடியோ ஹைஜீன் எப்படி இருக்குது. என்கிட்ட இது வரைக்கும் டேட்டூ போட்டவங்க எல்லாருமே டேட்டூ போட்டிருக்காங்க, ஆனா எதுவுமே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்ததில்லை. ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம், மைட் பி டேட்டூவோட ஆஃப்டர் கேர்ல கிளைண்ட்ஸ் ராங் பண்ணிட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் அதை டேக் கேர் பண்ணிக்கிறோம். பட் இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்டே வருவாங்க, எங்கேயோ டேட்டூ போட்டு இச்சிங் ஆனது, அலர்ஜிக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ எங்ககிட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க. சரி அந்த மாதிரி கேசஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்ககிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் சென்ட் பண்ணிட்டு நாங்கள் நாலேஜபிள் ஆகிடுவோம். ஸோ இது எதனால் வருது, எண்ட் ஆஃப் த டே எல்லா டேட்டூக்குமே ஒரு சொல்யூஷன் ஹைஜீன் இல்லாமல் பண்ணுறதுனால தான் அந்த டேட்டூ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு மெயினான ஒரு ரீசன். அண்ட் தென் எக்ஸ்பைரி ஆன இங்க்ஸ் நம்ம ஊரில் நிறைய யூஸ் பண்ணுறதா நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸுங்க அதுதான். அந்த எக்ஸ்பைரி ஆன இங்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல எஃபெக்ட் ஆகுது. ஆமாம், ஆப்வியஸ்லி எக்ஸ்பைரி ஆன ஒரு பிஸ்கெட்டை நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸ் எக்ஸ்பைரி ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வரதான் செய்யும். நிறைய உமன்ஸ் வந்து இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ உமன்ஸ் எந்த மாதிரியான டேட்டூஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? சரி, நம்ம ஊரில் தான் நிறைய 2-3 சில ஆர்டிஸ்ட்டுங்க தான் இருக்கிறாங்க, உமன்ஸ் டேட்டூ ஆர்டிஸ்ட். அது அவங்க எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க அவங்களோட ப்ரொஃபைலை பொறுத்து தான். பட் நான் போன கன்வென்ஷனில் மோஸ்ட்லி நிறைய ஃபீமேல் டேட்டூ ஆர்டிஸ்ட் தான் காம்படிஷன்ஸ்க்கே வந்தாங்க. ஓஹோ. ஆமாம். ஸோ உமன்ஸுங்க டேட்டூ போடுறது விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சரி, நம்ம காட்டுற விதம் தான் தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷனாக நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊருன்னு இல்லை, நார்த்லேயும் இருக்குது, சவுத்துலேயும் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பட் ப்ரொஃபஷ்னலாக எங்களை மாதிரி ஹேண்டில் பண்ணுறவங்க நாங்கள் அந்த வே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபெமினம்னு ஒரு டிசைன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டிசைன்ஸ் லைக் சின்னதாக போடுறாங்க, இப்போ பெருசாகவும் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டேட்டூன்றது எல்லாருக்கு மேலேயும் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ மென்னுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் போடுறதோ இல்லை ஆர்மில் போடுறதோ இல்லை செஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல போட்டால் தான் இட்ஸ் செக்ஸி, அது பார்க்கறதுக்கு தான் வந்து அதுதான் வந்து ஒரு மேனலிசம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா, இல்லை பசங்களுக்கு இங்கே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதா? அப்படி இல்லை, இப்போ எல்லாருக்குமே எப்படின்னா டேட்டூ போடாதவங்களுக்கும் டேட்டூ போடுறவங்களுக்கும் ஒரே மென்டாலிட்டி. எப்படின்னா நான் டேட்டூ போட்டால் ஜிம் பாடி மாதிரி பல்காக அழகாக தெரிவேன் மாடர்னாக. லைக் எண்ட் ஆஃப் த டேல அது ஒரு பாடி ஆர்ட். ஸோ எந்த டிசைனை எந்த பிளேஸ்மெண்ட்டில் காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் பிளேஸ் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ எனக்கு உடம்பே இல்லைன்னு வச்சுங்களேன், நான் டேட்டூ போட்டால் கொஞ்சம் நல்லா ஒரு பல்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரகடான ஒரு லுக், கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இந்த மலேசியன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரகடாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் அது மேலே டேட்டூ போடுறாங்க. அதையும் தாண்டி சில பேர் மெமரிஸாக போடுறாங்க. லைக் நான் இந்த இடத்துக்கு போனேன், இதோட மெமரிஸாக நான் போடணும். அதில் உங்களுக்கு கனெக்ட் ஆன எமோஷனலான ஏதாவது டேட்டூ இருக்கா? எமோஷனானா என்னோட டேட்டூ இருக்குது, இது எங்கள் ஆயாவோட தான். ஸோ நானே இது ஒரு 8 வருஷம் முன்னாடி போட்டது தான். ஸ்டில் இது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் பண்ண வேலை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. 8 வருஷம் ஆகியும் அந்த டேட்டூ இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இது எங்கள் ஆயா எங்கள் கூட வாழ்ந்துட்டு மறைஞ்சு போனவங்க, அதனால நான் அவங்களோட மெமரிஸாக போட்டுக்கிறேன். சில பேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைக் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை டேட்டூவாக போடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நார்மல் போரிங் டேட்டூவை விட
இந்த மாதிரி டேட்டூஸ்லாம் ஓகே மெமரிஸாக கொண்டு போகிற டேட்டூஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து என்னோட பொண்ணு ட்ரா பண்ணது. ஸோ இது சும்மா கிறுக்கி வச்சது நான் வந்து டேட்டூ போடுவேன். ஓகே சூப்பர் ப்ரோ. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு கேள்வி எனக்குள்ள இருந்து என்னன்னா, இந்த வழக்கமா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் டேட்டூ போடுவாங்க. ஆனா அது வந்து மாத்த வேண்டிய சில சிச்சுவேஷன்ஸ் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் பொதுவாக எல்லாருமே என்னன்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போடுறாங்க. அண்ட் தென் அது எண்ட் ஆஃப் த டேல அது அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில்ஸ்னால அது எப்படி பிரேக்கப் ஆகி பண்ணுறாங்களோ எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க எங்ககிட்ட வரும்போது எங்களோட வேலை அதை கவரப் பண்ண தான் நாங்கள் பார்ப்போம். மோஸ்ட்லி அதை கவரப் பண்ண தான் பார்ப்போம். ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கவரப் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பண்ணுவீங்க ஒரு சமாளி? நான் மோஸ்ட்லி கவரப்ஸ் தான் அதிகமாக பண்ணுறேன். ஏன்னா லைக் இப்போ நான் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா கவரப் டேட்டூ ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா எல்லாருமே மற்றவங்க பண்ண தப்பை தான் நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே சூப்பர் ப்ரோ. உங்களுடைய முன்னாடி இருக்க கரியருக்கு நான் போக ஆசைப்படுறேன். ஸோ எஸ் ஃப்ரம் ராயபுரம் நம்ம ஏரியா. ஸோ வழக்கமாக அங்கேருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சாதிச்சதுக்கு அப்புறம் அங்கே போய் இன்டர்வியூ எடுக்கிறது தான் ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்தது. இவங்க சாதிச்சிருக்காங்க அங்கே, அதனால நம்ம செஸ்ஸில் பண்ணியிருக்காங்க, கேரமில் பண்ணியிருக்காங்க, பாக்ஸிங்கில் பண்ணியிருக்காங்க, ஃபுட்பாலில் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்து ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஷாப் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராக்ரஸாக இருந்திருக்கும். ஏன்னா ஓகே நம்ம லோக்கல்ல இருக்க பசங்க வருவாங்க போடுவாங்க, ஆனா இங்க இருந்து டேட்டூ ஆர்டிஸ்ட் நம்பி வெளியில இருந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ராயபுரம் கடை ஓப்பன் பண்ணும் போதே எனக்கு நிறைய என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து சொன்னாங்க, இந்த லொக்கேஷன் உன்னோட ப்ரொஃபஷன் கரெக்டாக இல்லை, ஏன்னா இந்த க்ரௌடெல்லாம் நீ புல் பண்ண முடியாது, இங்கே இருக்கிற க்ரௌட்லாம். ஏன்னா நம்ம ஊர்கள் நம்ம ஆட்களே நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம அதை சாதிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெறி வரும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு முக்கியம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் தான் முக்கியம். இந்த இடத்துலேருந்து இவன் தான் பண்ண முடியும், இவன் தான் பண்ண முடியும்னு எதுவுமே எழுதலை. ஸோ எல்லாருனாலும் எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி விஷயத்த யோசிக்க ஆரம்பித்ததுனால தான் நான் பைக்காக இருக்கட்டும், அந்த டேட்டூவாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணாலும் நான் இங்கேருந்து போகிறேன்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஃபேமை என்னோட பிறந்த வளர்ந்த ஊரே அதுதான். ஸோ நான் இங்கேருந்து போனால் தான் எனக்கு பெருமை. ஏன்னா ஏன் இந்த பெருமைனா, இப்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் காட்டணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ராயபுரம் என்னோட லொக்கேஷனில் இருக்கிற எல்லாருமே எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுற விதம் என்னென்னா, ஓகே நம்ம ஊர் பையன் போயிருக்கிறான், ஜெயிச்சிருக்கிறான். இதே நான் வேறு எங்கன்னா இருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியாது. நான் வந்து என்னோட ஊரை மென்ஷன் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸாக இருக்கலாம். இது அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் தான். ஓகே, அவங்க எப்படி பார்த்தாங்க பிரதர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் கிளைண்ட்ஸ் ராயபுரம் வர்றவங்க வந்து அவங்க சொல்லுவாங்களா, லைக் நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்க டேட்டூ ஸ்டுடியோ, இல்லை வேற எங்கேயா வைக்கலாம்? என்னோட ஒரே இன்டென்ஷன் என்னன்னா, அந்த இருட்டுக்கடை அல்வான்னு ஒரு ஸ்டோரி இருந்தது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஓகே ஒரு அல்வாக்கே அங்கே போகிறாங்கன்னா ஒரு டேட்டூ கண்டிப்பாக இங்கே வருவாங்க. ஸோ நானும் ஒரு நாள் சாதிச்சு காட்டுவேன். நான் வந்து இங்கே ஒரு 4 years தான் ஆகுது, எனக்கு அவ்வளோவா இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது. நான் ஒரு கம்மியான ஒரு ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ்நாட்டில் காலை வச்சது. அதுக்கு முன்னாடி பெங்களூரில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம டேட்டூஸ் போட்டு வந்து பார்த்துருந்தோம். பட் நமக்கு ஒரு டேட்டூக்கும் மீனிங் என்னன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும் டேட்டூவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த செலிபிரிட்டிஸ் போட்டிருக்கக்கூடிய டேட்டூ, ஸோ அதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டேட்டூஸோட மீனிங்? இப்போ என்கிட்ட போட்ட செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸு, அப்புறம் லைக் அண்டர்-18 கிரிக்கெட் பிளேயர்ஸ் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் இந்தியன் வாலிபால் டீம் பிளேயர்ஸ் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஃபேம்டாக இருக்கிற சினிமாஸ் லைக் செலிபிரிட்டிஸ்லாம் டேட்டூ போட மாட்டாங்க. ஏன்னா விசிபிளாக இருக்கும், அவங்களுக்கு கால் ஷீட் இருக்கும், அதனால் அவங்க ஃபேம் லைக் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது போட மாட்டாங்க. நான் போட்ட செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து மீனிங்ஃபுல்லாக தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் கடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட தாட்ஸ்லாம் எல்லாமே அவங்க ஒரு கற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அந்த கற்பனையில் இருக்கிற தாட்ஸ் எல்லாம் நாங்கள் டிசைனை க்ரியேட்டிவிட்டியாக மாற்றுவோம். அந்த டிசைனை அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்குதுன்னும் போது நாங்கள் அதை செட் பண்ணி கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹீரோயின் எங்ககிட்ட வந்து டேட்டூ போட்டாங்க. அவங்க லோட்டஸ் அண்ட் தென் அவங்க கும்பிட்ற ஒரு தெய்வத்தோட கண்ணை அந்த லோட்டஸில் மீன் பண்ணி அண்ட் தென் அது கூட ஹேங்கிங்ஸ் போட்டு டிசைன்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற க்ரியேட்டிவிட்டி எமோஷன் நாங்கள் அதை வந்து டிசைனாக மேக் பண்ணி உங்களோட பாடியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போயுமே இருக்கும். இப்போ நான் என்னோட லைஃப்பில் நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னு யோசிக்கும் போது எனக்கு பாசிட்டிவாக எனர்ஜி கிடைக்குது இல்லையா, அப்போ அந்த பாசிட்டிவாக நான் டேட்டூவாக போடும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எமோஷன் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக போட்டுக்கிறதுல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோலி, சூர்யகுமார் யாதவ் இவங்களுடைய டேட்டூஸ் வந்து இந்த ஆர்ம்ல இருக்கும், ஆர்ம்ல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு அது எதுவும் மீனிங் இருக்கா சார்? அதுல உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பார்த்துருக்கீங்க? அஃப்கோர்ஸ் அவங்க போட்டிருக்கிற டேட்டூஸ்லாம் மீனிங் இருக்குது. இப்போ நான் வந்து லைக் தீபா கூட அவங்களாம் இருக்கிறாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ், என்னோட சீனியர்ஸ் தான் அவங்களுக்குலாம் டேட்டூ பண்ணது. அவங்க டேட்டூ பண்ணும்போதெல்லாம் பார்த்துக்கும் போது அந்த பாலினேஷன் ஸ்டைலு, ஜியோமெட்ரிக் ஸ்டைலு, மோரி, அந்த மாதிரி லைக் ஜாப்பனீஸ், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் சென்ஸ் பிடிக்கும் இல்லையா? எனக்கு ஃபார்மல் பிடிக்கும், எனக்கு கேஷுவல் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி வேர் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ், பாலினேஷன்ஸ் இருக்குது, ட்ரைபல் இருக்குது, ரியலிசம் இருக்குது, அந்தந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கும், அதை பார்த்தா என்னோட கைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அவங்க அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் விராட் கோலி போட்டிருக்கிற டேட்டூஸ் எல்லாமே மீனிங்ஃபுல்லானது. ரீசெண்டாக அவர் அந்த ஆம் பேண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எதனாலனா அவர் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு டேட்டூ கவரப் போட்டிருந்தாரு. ஸோ அந்த டேட்டூ கவரப் பண்ணுறதுக்கு ஸ்ரீ சக்கராஸ்லாம் போட்டு, மண்டலாஸ்லாம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக போடுற டேட்டூஸ் எப்பவுமே எமோஷன் ஒரு மோஜோட்ட வரும்போது அந்த ப்ரைசிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டூவோட ப்ரைசிங் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு? என்கிட்ட 500லேருந்து ஒரு 2 lakhs வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 500 2 lakhs. அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்யூப்மெண்ட்ஸா இல்லைனா இன்ச்சஸா? அதுதான் நான் சொல்றேன். நான் டோட்டலாக இப்போ இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு டேட்டூ பண்ணுறேன்னா 500 தான் எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட்டே ஆகும். 1000 rupees, ஏசி செலவு எல்லாமே போய் ஒரு 1000 rupees தான் ஆகும். ரெஸ்ட் ஆஃப் த 20,000 19,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, வேலைக்கான மரியாதை. ஸோ அந்த ஆர்ட்டுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேன்வாஸ் போர்டு வாங்குறீங்க, அந்த போர்டு வாங்குறதுக்கு 60 ரூபா தான் அதோட வேல்யூவே. ஆனால் அதில் ஒரு போர்டில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்களா, அந்த பெயிண்டிங் ஏலத்துக்கு போகும்போது எவ்வளோ கோடிக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி தான், சிமிலர் தான் கான்செப்ட். நீங்கள் உங்களோட வேல்யூ நல்லா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான காசை அன்பளிப்பாக இங்கே கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி. பட் நாங்கள் என்ன வாங்கணும்னு நினைப்போமோ அதுதான் சார்ஜ் பண்ணோமே தவிர ஹை ப்ரைஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். ஹை ப்ரைஸ்னா எப்படி பண்ணுவாங்க? நிறைய ஸ்டூடியோஸில் வந்து எப்படின்னா போடுற கவருக்கும் சார்ஜ், எங்களை வந்து பார்க்குற கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கும் சார்ஜ், அண்ட் தென் கொடுக்குற ஒயிட் இங்குக்கும் சார்ஜ். இந்த மாதிரி சென்னையில் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. டேட்டூவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதனால எனக்கு முன்னாடி இருக்கிற டேட்டூ ஆர்டிஸ்ட்லாம் இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுல கில்லாடியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி ஸ்கேம் இல்லை. நான் மக்களுக்கு டெலிவரி பண்ணுற மெத்தட் வந்து இட் ஷுட் பி குட்டாக இருக்கணும். ஆமாம், நீங்க டேட்டூ போடுறீங்க, அதில் கவர் போடுறது, ரேப் போடுறது, வேஸ்லின் தேய்க்கிறது எல்லாத்துக்குமே மக்கள்கிட்ட காசு வாங்கினா அப்போ டேட்டூ ஆர்டிஸ்டோட மென்டாலிட்டி ஓகே, இந்த ஸ்டூடியோ இவ்வளோ சார்ஜ் பண்ணுறான், அப்போ இவனை விட பெரிய ஸ்டூடியோ இவனை விட டபுளாக சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அதிகமாக சார்ஜ் பண்ணுறா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், அதிகமாக சார்ஜ் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா தப்பான ஒரு அபிப்பிராயம் மாறிடுச்சு ப்ரைஸிங்கில். இப்போ சில ஆர்டிஸ்ட் சென்னையில் இருக்கிற ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கலாம் இந்த கவர் போடுவாங்க, டேட்டூ போட்டதுக்கு அப்புறம் ஒரு கவர் போடுவாங்க. அந்த கவருக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதா என்கிட்ட ஒரு கஸ்டமரே வந்து டேட்டூவை கம்ப்ளைண்ட் போட்டு, அந்த கம்ப்ளைண்ட்டே நான் வீடியோவாக மக்களுக்கு அவேர்னஸாக போட்டேன். அது டேட்டூ ஆர்டிஸ்டோட வேலைங்க. நீங்கள் ஃப்ரீயாக சுற்றி விடணும். அந்த கவர் என்ன 1 ரூபா 2 ரூபா இருக்குமா, ரேப் கவரு, டிஷ்யூ, அதை போயிட்டு நீங்கள் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுலாம் ஸ்கேமான ஒரு வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எங்களை மாதிரி ஸ்டூடியோஸ்லாம் இன்னும் இவங்களை விட டிஃபிகல்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்களான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. கலர் டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் பண்ணுறது. எங்ககிட்ட டேட்டூ போடுற எல்லா டேட்டுக்குமே ஸ்டார்டிங் பேசிக் ப்ரைஸ் 500 தான். நீங்கள் ஒரு டாட் வச்சாலும் 500 தான், நீங்கள் ஒரு கலர் டேட்டூ போட்டாலும் 500 தான். அந்த 500க்கு 50,000 ரூபாய்க்கு நாங்கள் என்ன கேர் கொடுப்போமோ அதே டேட்டூ 500 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுப்போம். ஓகே. ஸோ சர்வீஸ்ன்றது 1லேருந்து 10 இருக்கட்டும், எல்லா சர்வீஸ்க்குமே ஒரே கேர் தான் நாங்கள் கொடுக்குறது. நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு இந்த வீடியோ மூலியமா டேட்டூவை பற்றின அவேர்னஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்துருக்கீங்க. உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.